ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இறால் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்ப்போங்க. குக்கரில் தான் செஞ்சுருந்தேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணியோட ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. நான் ஆனியன் பெரிய வெங்காயத்தை தான் நல்லா ஸ்லைஸாக மெல்லிஸாக வெட்டியிருந்தேன். அது நல்லா வதங்கினப்பறம் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. தக்காளி பழம் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு. நல்லா வதங்கினப்பறம் நம்ம இறால் க்ளீன் பண்ணி வச்சிருந்தோம்னா அதையும் உள்ளே போட்டுட்டு மஞ்சத்தூள், நான் அந்த பிரியாணிக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிருந்தாங்க, அதையும் உள்ளே போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மல்லித்தூள், வத்தத்தூள் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் அடுப்பு சிம்மில் போட்டு செய்யுங்க. கொஞ்சோண்டு மல்லி இலை, கொஞ்சோண்டு புதினா இலை சிம்மில் போட்டே செய்யுங்க. இந்த நல்லா கிரேவி மாதிரி வரணும். வந்த பிறகு தான் நம்ம அரிசி போடணுங்க. அப்போ தான் அந்த பிரியாணியில் அந்த கல் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த உப்பு இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அப்போ தான் இறாலில் வந்து உப்பு பிடிக்கும் பார்த்துக்கோங்க. இந்த பார்த்திங்கன்னா இறால் நல்லா அரை வேக்காடு வெந்துடுச்சு. அப்புறம் நம்ம அரிசி 1 கப் எடுத்தோம்னா அதை விட்டு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வந்தப்பறம் ஒரு கிளறிட்டு நம்ம குக்கரை மூடிட வேண்டியதான். எனக்கு 10 மினிட்ஸில் வந்துடுச்சுங்கன்னா 1 விசில் தான் விட்டுருந்தேன். அந்த பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சைடில் இருந்து எடுங்க, நடுவில் வந்து அப்படி கிளறாதீங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.